வெல்கம் டு லக்கி சயின்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிளாக் ஹோல்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பிளாக் ஹோல்ஸ் உடைய ஃபார்மேஷன் அண்ட் டைப்ஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். ஸோ இந்த பிளாக் ஹோல்ஸ் உடைய ஃபார்மேஷன் ஒரு ஃபேசினேட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளாக் ஹோல்ஸ் எப்படி கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நைட்டில் பார்க்குற அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார் உடைய லைஃப் சைக்கிள் அண்ட் கொலாப்ஸை பற்றி பார்க்கணும். ஏன்னா அது சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஸோ நம்ம நைட்டில் பார்க்குற ஸ்டார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூக்ளியர் ஃபியூயல் இருக்கும். லைக் நம்ம கார்ஸ்லாம் டீசல் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ஸுக்கு நியூக்ளியர் ஃபியூயல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டார் உடைய நியூக்ளியர் ஃபியூயல் ஹைட்ரோஜன். ஸோ இந்த ஹைட்ரோஜன் எல்லாம் அந்த ஸ்டார்ஸ்ல இருந்து எக்ஸாஸ்ட் ஆகும், அதாவது தீந்து போக ஆரம்பிக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ஸ்லாம் ஒரு நியூக்ளியர் ஃபியூஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகும். இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டார்ஸ்ல இருக்கிற அந்த ஹைட்ரோஜன் ஹீலியமா கன்வெர்ட் ஆகிறது தான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் நடக்கிறதுனால தான் பிளாக் ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ப்ராசஸ் நடக்கும் போது இந்த ஸ்டார்ஸ்லாம் செவரல் ஃபேசஸ்க்கு இன்வால்வ் ஆகும். அதுல மெயின் சீக்வன்ஸா என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார் அதோட லைஃபை ஒரு மெயின் சீக்வன்ஸ் ஸ்டாரா தான் ஸ்பெண்ட் பண்ணும் அன்டில் அந்த ஸ்டாரோட கோர்ல அந்த ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும். ஸோ அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால நிறைய எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த எனர்ஜி அந்த ஸ்டாரோட வெளிப்பக்கத்துல இருந்து ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணுது. அந்த பிரஷர் கிரியேட் ஆகிறதுனால இந்த ஸ்டார்க்குள்ள இருக்கிற கிராவிட்டி பேலன்ஸ் ஆகுது. இது ஒரு ஸ்டாருடைய மெயின் சீக்வன்ஸ். அண்ட் இதுக்கு அடுத்து ரெட் ஜெயண்ட் ஆர் சூப்பர் ஜெயண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சீக்வன்ஸை பத்தி பார்க்கலாம். நான் முன்னாடி அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் பத்தி சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நியூக்ளியர் ஃபியூஷன் ப்ராசஸ் நடக்கிறதுனால அந்த ஹைட்ரோஜன் தீந்து போகுது அண்ட் அந்த ஃபியூஷனும் ஸ்லோ டவுன் ஆகுது. ஸோ இந்த ஒரு ஹைட்ரோஜன் ஃபியூயல் தீந்து போகிறதுனால அந்த ஸ்டாருடைய அவுட்டர் லேயர் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. அந்த ஸ்டார் எக்ஸ்பேண்ட் ஆகிறத பார்க்க ஒரு ரெட் ஜெயண்ட் மாதிரி இருக்கு, ஆர் சூப்பர் ஜெயண்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த ஸ்டார் எக்ஸ்பேண்ட் ஆகிறதுனால ஹீலியம் மாதிரியான ஹெவியர் எலமெண்ட் லைக் கார்பன், ஆக்சிஜன் இது எல்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே அந்த நியூக்ளியர் ஃபியூஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய எலமெண்ட்ஸ் அந்த ஃபியூஷனுக்குள்ள இன்வால்வ் ஆகிறதுனால அந்த ஒரு ஸ்டார் ஒரு காம்ப்ளெக்ஸான இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணிக்குது. இதை தான் ரெட் ஜெயண்ட் ஆர் சூப்பர் ஜெயண்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு ஃபேஸ்க்கு அப்புறமா சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்ற ஒன்று நடக்கும். இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம யூனிவர்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் ஒரு சோலார் மாஸ் இருக்கும். அதாவது ஸ்டார்ஸ், கேலக்சிஸ், அதே மாதிரி பிளானட்ஸ் இது எல்லாத்துக்குமே சோலார் மாஸ்ன்றது ஒன்று இருக்கும். இந்த சோலார் மாஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனமியுடைய மாஸ் யூனிட் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த மாஸ் யூனிட் நம்ம சன்னுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சன்னுடைய மாஸ் யூனிட்டை நான் ஸ்கிரீன்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாஸ் யூனிட்டை யூஸ் பண்ணி மற்ற ஸ்டார்ஸ், கேலக்சிஸ் அண்ட் செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸ்க்கான மாஸ் யூனிட்டை கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது சன்னை ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா யூஸ் பண்ணி மற்ற செலஸ்டியல் பாடிஸ்க்கான மாஸை மெஷர் பண்ணுவாங்க. இதுல ஒரு ஃபேக்ட் என்னன்னா, நம்ம எர்த் சன்னை விட 3,33,000 மாஸ் கம்மியா இருக்கு. இது எதுக்கு நான் சொன்னேன்னு இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஒரு பெரிய ஸ்டார், அதாவது சன்னை விட 8 டைம்ஸ் அதிகமா இருக்கிற ஒரு ஸ்டார் அதோட ஃபியூயலை லாஸ் பண்ணுது. ஸோ அதோட கோர் கிராவிட்டியால கொலாப்ஸ் ஆகுது. இதனால அந்த ஸ்டாருடைய அவுட்டர் லேயர்ல ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடக்குது. ஒரு மேசிவான எக்ஸ்ப்ளோஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஒரு மேசிவ் எக்ஸ்ப்ளோஷனை தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு எக்ஸ்ப்ளோஷன் நடந்ததுக்கு அப்புறமா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அண்ட் அந்த ஒரு எனர்ஜி என்டையர் கேலக்சியே ஷைன் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன். இப்போ நம்ம இந்த ஸ்டாருடைய கோர் கொலாப்ஸை பத்தி பார்க்கலாம். அண்ட் இந்த ஒரு கோர்ல கொலாப்ஸ் ஆகிறதுனால தான் பிளாக் ஹோலும் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷனுக்கு அப்புறமா அந்த ஸ்டாருடைய ஃபேட், அதாவது அதோட விதி, அதோட மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த ஸ்டார்ஸை 2 வகையா பிரிச்சிருக்காங்க. அதோட மாஸை டிபெண்ட் பண்ணி தான் அதை பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த லோயர் மாஸ் ஸ்டார். இந்த ஸ்டாருடைய மாஸ் 8க்கு கீழே இருக்கிறதுனால இது லோயர் மாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன்ல பார்த்தோம் இல்லையா, சன்னை விட 8 டைம்ஸ் மாஸ் அந்த ஸ்டாருக்கு இருந்துச்சுன்னா அது மேசிவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி அந்த 8 டைம்ஸ்க்கு லோயரா இருக்கிறதுனால தான் இங்க லோயர் மாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு லோயர் மாஸ் ஸ்டாருக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதோட கோர் கிராவிடேஷனல் பிரஷரை தாங்க முடியாததுனால அதால ஒரு பிளாக் ஹோலா மாற முடியாது. அதுக்கு பதிலா அது ஒரு ஒயிட் டுவார்ஃபா மாறும் அப்படின்னு சொல்றாங்க. ஆர் இத நியூட்ரன் ஸ்டார்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஹையர் மாஸ் ஸ்டார்லாம் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8க்கு மேல சோலார் மாசஸ் இருக்கும். இந்த ஹையர் மாஸ் ஸ்டாருக்கு அதோட கோர்ல போதுமான மாஸ் அண்ட் பிரஷர் இருக்கும்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஒரு சில ஸ்டார்ஸ்க்கு மட்டும்தான் வரும். அப்படி ஒரு ஸ்டாரோட கோர்ல அதிகமான மாஸ் இருந்துச்சுன்னா அது டோட்டலா கொலாப்ஸ் ஆகிடும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அது சிங்குலாரிட்டியா மாறிடும். சோ இந்த சிங்குலாரிட்டின்றது பிளாக் ஹோலுடைய சென்டர் பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அந்த ஸ்டாரோடைய கோர் கொலாப்ஸ் ஆனதுனால கிராவிடேஷனல் புல் அந்த இடத்துல அதிகமா இருக்கும். இதனால அது கிட்ட போற எந்த ஒரு ஆப்ஜெக்ட்டும் அதுல இருந்து வெளியே வர முடியாது. அதாவது பிளாக் ஹோல் பத்தி உங்களுக்கு தெரியும் இல்லையா, அது பக்கத்துல போறவங்க யாராலையும் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஈவன் லைட்டால கூட அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாது. சோ அந்த லைட் எஸ்கேப் ஆகாத அளவுக்கு
அளவுக்கு அந்த பிளாக் ஹோல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான லென்த்ல இருக்கும். அதை தான் ஈவென்ட் ஹாரிசான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ள இருந்து லைட்டால கூட வெளியே வர முடியாது. அண்ட் இந்த ஈவென்ட் ஹாரிசானுடைய ரேடியஸை ஸ்குவார்ஸ் சைல்டு ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியஸ் பிளாக் ஹோலுடைய மாஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் அப்படின்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஈவென்ட் ஹாரிசானுடைய மாஸ் சன் மாதிரி 10 டைம்ஸ் இருந்துச்சுன்னா அது 30 கிலோமீட்டர்ஸ்க்கு அதோட ரேடியஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பிளாக் ஹோலுடைய இன்சைட் லென்த்தை பத்தி நான் சொல்லல, அதோட சைஸ்ன்றது இந்த ஒரு ஸ்பேஸ்ல இருக்கும் இல்லையா, அதை தான் நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த பிளாக் ஹோலுடைய சென்டர்ல சிங்குலாரிட்டி பிளேஸ் ஆகியிருக்கு. அண்ட் அந்த ஒரு சிங்குலாரிட்டி அந்த பிளாக் ஹோலுடைய சென்டர்ல இருக்கிறதுனால தான் கிராவிடேஷனல் புல்லுடைய ஸ்ட்ரென்த் இன்ஃபினிட்டியா இருக்கு. இப்போ இருக்கிற கரண்ட் பிசிக்ஸால கூட அந்த சிங்குலாரிட்டிக்கான கண்டிஷன்ஸை டிஸ்கிரைப் பண்ண முடியலையா. எனிவே இப்போ நம்ம டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளாக் ஹோல்ஸை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ். இந்த ஒரு பிளாக் ஹோல் தான் காமனான டைப் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இதுக்கு அடுத்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த ஒரு பிளாக் ஹோல்ஸ்லாம் கேலக்சியோட சென்டர்ல தான் இருக்கும், இன்க்ளூடிங் மில்கி வே. இதோட ஃபார்மேஷன் இன்னும் டிபேட்ல தான் இருக்கு. ஆனா இதுக்கான ஃபார்மேஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் மெர்ஜ் பண்ணி இந்த ஒரு பிளாக் ஹோல் பெருசா மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சின்ன பிளாக் ஹோல்ஸ் மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கிற கேஸ், டஸ்ட் இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் கிரியேட் ஆகியிருக்கணும். தென் இதுக்கு அடுத்த இன்டர்மீடியேட் பிளாக் ஹோல். ஸோ இந்த பிளாக் ஹோலோடைய மாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் பிளாக் ஹோலுக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுக்கும் சென்டராக இருக்கிற ஒரு மாஸ் தான் இந்த ஒரு இன்டர்மீடியேட் பிளாக் ஹோலுக்கும் இருக்கும். அண்ட் இந்த ஒரு இன்டர்மீடியேட் பிளாக் ஹோலை டிடெக்ட் பண்ணி ஸ்டடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் இந்த ஒரு இன்டர்மீடியேட் பிளாக் ஹோல்ஸ்லாம் சின்ன சின்ன பிளாக் ஹோல்ஸ்லாம் மெர்ஜ் ஆகி கிரியேட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனிவே அவ்வளோதான், இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிளாக் ஹோல்ஸ் பற்றி இது மட்டும் பேசுறதுக்கு இல்லை, இன்னும் நிறைய இருக்கு. அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, stay tuned.